compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விசில் சின்னம் கிடைச்சிருச்சு. இந்த சின்னத்தை கொடுக்குறாங்கல்ல, அந்த இடத்த யாரோ விஜய் சாரை உண்மையா ரொம்ப நம்பியிருக்காரு. ஸோ என்னன்னா, விசில் அப்படின்றது நார்மல் பாமரனுக்கு கொண்டு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குழந்தைக்கு ரீச் ஆகக்கூடிய விஷயம், ஈஸியாக எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு சின்னம். பட் நான் என்ன சொல்றேன்னா, 234 தொகுதிகள் டிஃப்ரெண்ட் நீங்கள் சிம்பிள் கொடுத்துருந்தாலுமே, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் குஷ்பா அவர்களும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அதுல விஜய் அவர்களை 0 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 0, 1 இது 10 அப்படின்றது எலெக்ஷன்ல தெரியும். இப்போ நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதி விஜய்னு வரும். நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா முதலமைச்சர் விஜய்னு வரும். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் ஜீவா ரவி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ டிவிகேல நடக்கக்கூடிய எல்லா அப்டேட்டையும் நமக்காக தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பத்திலாம் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சார். இப்போ பயங்கரமான டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேத்து சாரோட பேச்சு கூட்டம் நடந்தது. ஸோ இந்த பேச்சுக்கு அப்புறம் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது வரைக்கும் எதிரியாக இல்ல, ஒருவேளை கூட்டணி அமைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே ட்விஸ்டா மாறிடுச்சு. இவர் டிஎம்கேவை தான் அடிக்கிறாரு, பிஜேபி ரொம்ப சாஃப்டா அடிக்கிறாரு, ஏடிஎம்கேவை அடிக்கவே மாட்டாரு. ஒருவேளை கூட்டணியா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நேத்து அதுக்கு திருப்பு முனையா அமைகிற மாதிரி இது எப்படி நடந்தது? இது முன்னாடியே பிளான் இருந்ததா? இல்லை, ஆக்சுவலி ஒரு கட்சி வருது, அதுவும் விஜய் சார் இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் மக்கள் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மக்கள் செல்வாக்கு பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்ம இங்கே இணைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அண்ட் அதுவும் அரசியல் சூழல் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாற்றம் வேணுன்றதான் மெஜாரிட்டியாக இருக்கு. ஸோ நிறைய பேர் நம்ம புதுசாக வரோம், இங்கேருந்து நம்ம நிறைய பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, அவங்க எதிர்பார்த்து வர விஷயம் தாவேகால உடனே நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ வாட் எவர் இட் இஸ், அது போஸ்டிங்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் அது எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் சைலண்டா அவரை மெயின்டைன் பண்ணி யாருக்குமே வரவேற்பும் கொடுக்கல, நீங்க வாங்கன்னு சொல்ல, எங்களுக்கு இதுதான் கூட்டணின்றதும் சொல்ல, அவர் குவைட்டாவே இருந்துட்டாரு. ஸோ அப்படி ஒரு மனுஷன் குவைட்டா அரசியல், நான் தனியா யாரும் வரலன்னா கூட போறோம், நான் தனியா வரேன் அப்படின்ற அந்த கட்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அண்ட் மோரோவர் சில பேர் கோவத்துல இன்னைக்கு கூட ஸ்ட்ராங்கா ஒரு இது வச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை நம்ம ஒரு ஃபுட் நம்மளுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இடம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா, அது இந்த பிச்சு இந்த பழம் பிடிக்குன்ற மாதிரி அந்த குறைகள் வரதான் செய்யும். அது இயல்பு, மனித இயல்பு, அது நேச்சுரல். ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்லணுன்றதே கிடையாது. அண்ட் இருந்தாலும் அந்த 2-3 விஷயங்கள், அதுல ஒரு விஷயம் நான் எடுக்கிறேன். அண்ட் அது இந்த பிளாக் டிக்கெட் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. பிளாக் டிக்கெட்டையும் ஊழலையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. சோ பிளாக் டிக்கெட்டுக்கும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. பட் நான் சொன்ன பிளாக் டிக்கெட்டுக்கும் ஊழல்ன்றது ரொம்ப பெரிய ஒரு கிரைம். பிளாக் டிக்கெட்ன்றது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் பிளாக் டிக்கெட்ன்றது இவங்க தான் பண்றாங்க. யாருமே பர்சனலா இங்கே இருந்து விஜய் சார் சைட்ல இருந்தோ இல்ல யாரும் நேச்சுரலா 2000 ரூபாய்க்கு தான் டிக்கெட்னு யாரும் சொல்றது கிடையாது. ஒரு சில இடத்துல அது நடக்கிறதுனால டோட்டலா எங்க வந்துருது, இந்த ஹீரோட படம் இந்த ஹீரோ மேல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுக்கும் அவன் வச்சு பேசுனது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் பேசுறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சே இப்படி பேசுறாங்கன்னா இது எனக்கு, அதாவது ஓவர் லவ்ல பேசுறாங்க. நாங்க அப்படிதான் எடுத்துக்கிறோம். இந்த இடம் நம்மளுக்கு நான் போடியே, கண்டிப்பாக அதனால இவங்க இப்படிதான் அப்படின்ற அதை நம்ம எடுத்துக்க வேணாம், காதல விட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்ப நிறைய அரசியல் விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. அது பக்கம் ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம், அதை தொடர்ந்து நம்ம பேசலாம். விசில் சின்னம் கிடைச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது இவங்களுக்கு என்ன சின்னம் கிடைக்க போகுது. நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க 234 தொகுதிக்கும் 234 சின்னம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ரோவர்சியாலாம் நிறைய வந்தது. அதை பிரேக் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க கேட்ட விசில் சின்னமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சின்னத்தை கொடுக்குறாங்கல்ல, அந்த இடத்த யாரோ விஜய் சார் உண்மையா ரொம்ப நம்பியிருக்கார். இவர் வந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு அது ஃபேவரா முடிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்றேன். யாரோ கூட சொன்னாங்க, அவர் ஒரு ஃபேன் அங்க யாரோ இருக்காங்க, அதை பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நலம் விரும்பின்றதை விட இவர் வந்தா நல்லது நடக்கும், இஸ் அ குட் மேன் அப்படின்னு அந்த தாட்டே உங்களுக்கு அதை கொடுத்துரும். மோஸ்ட் ப்ராபபிளி எனக்கு இந்த கோப்பையும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. கப்பு வந்துச்சுன்னா கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு. ஸோ கப்பு முக்கியம் பிகில்னாவே கப்பும் இருக்கு பிகில் இருக்கு. இப்போ வி காட் த பிகில் வந்துருச்சு. ஸோ என்னன்னா, விசில் அப்படின்றது
நார்மல் பாமரனுக்கு கொண்டு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குழந்தைக்கு ரீச் ஆகக்கூடிய விஷயம், ஈஸியா எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு சின்னம். பட் நான் என்ன சொல்றேன்னா 234 தொகுதிகள் டிஃபரெண்ட் நீங்க சிம்பிள் கொடுத்திருந்தாலுமே விஜய் அப்படின்ற ஒரு பெயர், அந்த பவர், மக்களோட செல்வாக்கு, லவ் அவ்வளவு இருக்கிறவங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே சரி, இதுல இன்னொரு விஷயமும் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரம் தொகுதியில வந்து நின்றிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா இது இனிஷியல் மட்டும் மாறி மாறி வந்து நிறைய பேர் நின்றுருந்தாங்க. இது வந்து நிறைய குழப்பங்களை வந்து ஏற்படுத்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட வந்து விசில் சின்னமும் இவரு நிக்கக்கூடிய தொகுதியும் இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி அவரு இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா விசில் சின்னம் வந்து ஏர்லியரா கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழர் விமணியன், இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ எனக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்னா, ஓபிஎஸ் சார் விட்டுருங்க, மரியாதைக்குரிய மூத்த அரசியல்வாதி எல்லான்னு சொல்ல, பட் விஜய் சார் அப்படின்றது ஒரு மேஜிக்கல் பவர் உள்ள ஒரு மனுஷன். நீங்க என்ன பண்ணாலும் அவரோட முகம் எங்க இருக்குன்னு பார்த்துதான் ஓட்டு விடும். ஆனா நாங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது நார்மலா ஒரு அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசியல்வாதி, அரசியல் எவ்வளவு வருஷம் இருந்தவரோட விஜய் சார் இஸ் மோர் பவர்ஃபுல். ஒன்னே ஒண்ணுதான், மக்களோட லவ். மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க. ஸோ எங்க நீங்க பிரிச்சு போட்டாலும் அவரோட முகம் தெரியிற இடத்துல சப்புன்னு குத்திடுவாங்க. இது நான் பெருமைக்கு சொல்லல, உண்மை அதான். ரியாலிட்டி இஸ் தட், கிரவுண்ட் ரியாலிட்டி அதாம்மா. கண்டிப்பா சார். நிறைய நேத்து மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து பேசினாங்க. ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள், பிரிச்சு விட்டார் புஷியானந்த் சார். எனக்கு புஷியானந்த் சார் நல்லா, எப்பவுமே நல்லா பேசக்கூடிய மனுஷன். ரொம்ப நாள் அவர் உண்மையா பேசும்போது ஒருத்தருக்கு அந்த ஒரு கோவம் வரும், நியாயமான. விஜய் சார் இருக்காது, லீடர் கிட்ட இருக்கும்போது மற்றவங்க இருக்காதா. அண்ட் ஒரு ஆதவர்ஜுனோட ஸ்பீச் சூப்பரா இருந்தது, போல்டு. ஆதவர்ஜுனா சாரை பார்க்க நாளுக்கு நாள் பட ஸ்பீச் பயங்கரமா ஆகிட்டே வருது. உண்மையா இருக்கு, நேரம் ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்கு. ஓகே, இது ஓபனா வந்து டிஎம்கே அடிக்கிற மாதிரியான கேள்விகளையும் இருக்கு. ஏன்னா அவர் அங்க இருந்தவருமா, he was there. டிஎம்கேல இருந்திருக்காரு, விசிகால இருந்திருக்காரு. அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அங்க இருக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் புஷ்பா அவர்களும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அதுல விஜய் அவர்களை வந்து 0 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து 0க்கு மதிப்பு கிடையாது, அவர் யாரோட கூட்டணி சேராரோ அது கூட சேர்ந்துதான் அவருக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் கொடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து ஆக்சுவலி வந்து கண்டிக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கிளீனா சொல்லிட்டோம், விசில் வந்து சிங்கிளா தான் ஊத போறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஆப்ஷன்ஸும் வந்து இனிமே வந்து நாங்களாம் எந்த ஆப்ஷனும் யாரையுமே கூப்பிடல, யாரும் வரேன்னு சொல்ல, இல்ல வந்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. அண்ட் மோரோவர் வந்து அந்த 0, 1 இது 10 அப்படின்றது எலெக்ஷன்ல தெரியும். அண்ட் மோரோவர் ஒன்னு சிம்பிள் மேட்டர், நான் ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்டா சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து கண்ணு முன்னாடி பார்த்து அஸ்டானிஷ் ஆனது அந்த மக்களோட லவ் இருக்கு பாருங்க. அவர் மட்டும் இல்ல, அவரை சார்ந்தவங்க எல்லாத்துக்கும் அதே லவ் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்குமே கிடைக்கல. ஏன் நான் சொல்றேன், மற்ற கட்சியில அவங்க பேசுறாங்கன்னா அந்த லவ் அவங்க எல்லாம் யாருமே அதிகமா பார்த்தது இல்லை. பார்த்திருக்கலாம், ஒரு எம்ஜிஆர் சார் இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பார்த்திருக்கலாம். ஆனா இந்த லவ் இப்போ விஜய் சாருக்கு மட்டும்தான் கிடைக்குது. அது ஓட்டா மாறுதா இல்லையான்றது எலெக்ஷன் போது தெரியும். ஆனா இப்ப அவரோட தொண்டர்கள் எல்லாமே பொலிட்டீஷியன்ஸா மாறிக்கிட்டு வராங்க, டிசிப்ளினா மாறிக்கிட்டு வராங்க. அண்ட் இப்போ ஓட்டர்ஸா மாறி அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேச வச்சதுமே இளைய தளபதி விஜய் சார் தான். சோ சிபிஐ விசாரணைக்கு வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க விஜய் சாருக்கு. சோ முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை அணிந்து போறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. பாருங்க, சிபிஐக்கே வந்து கருப்பு சட்டை போட்டு போறாரு டெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடி விங் போட்டிருந்தாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ கிட்ட இருந்து இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து விஜய் சார் கிட்ட கேட்டாங்க. அவரை வந்து கைது செய்ய போறதா கூட டாக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? சிவா ஒண்ணு இல்ல, அவருக்கு போகும்போதே நான் என் காது பட சொன்னவங்க இருக்காங்க, திகார் ஜெயில் தான், இனி அவர் வெளியே வர மாட்டாரு, இனி அவ்வளவுதான் பினிஷ்ட். அவர் அங்கேயே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிஐ வந்து இன்னைக்கு என்ன அவங்களுக்கு என்னன்னு உண்மையான என்னன்னு, ரொம்ப செல்லமா வளர்ந்த புள்ள, பேம்பர்ட் சைல்டு, அவர் உள்ள போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்கன்னாங்க. அப்படியே உள்டா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய் சாரோட அவர் வெளியே உள்ளேந்து வரும்போது he was happy. அவர் ஃபேஸ்ல எந்த விதமான டென்ஷனோ எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா மறைக்கலாமா, உள்ள போய் இப்ப நான் உள்ள இடத்துல போயிட்டு நொந்து போய் வெளியே வருவது காமிச்சிக்க கூடாதுன்னு வந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சிடும். ஹியூமன் அவனை ஃபுல்லாவே மறைக்க முடியாது ஒரு ஹியூமன்னால. பெரிய நடிகனா இருக்கணும். நடிகன்னா என்ன, உங்களுக்கு நேச்சுரலா ரியல் லைஃப் நடிக்கிறவன் தான் சொல்றேன். ஒரு ஆக்டரால கூட அது பண்ண முடியாது. எந்த இடத்துலயுமே சலனமே இல்லை.
ரொம்ப குவைட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு செயின்ட்டை பாக்குற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு மனுஷன், அவரும் அதுவும் வந்து பயங்கரமா ரொம்ப 15-20 இயர்ஸ் அவர் பாலிடிக்ஸ்ல இல்ல, 2 இயர்ஸ். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து இனிமேதான் அவர் பார்க்க போறாரு. நிறைய விஷயங்கள், நிறைய என்ன சொல்றாங்க, சோதனைகள் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இப்பதான். ஏன்னா அரசியல் என்ன நடக்கும்னு தெரியும். ஜெயில் இருக்கும், டெஃபினட்டா ஜெயில் இருக்கும், டெஃபினட்டா போராட்டம் இருக்கும், டெஃபினட்டா வந்து பிரச்சனைகள் இருக்கும், உயிர் தப்புற விஷயங்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஒரு மனுஷன் காலை வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் கால் வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா 2 பெரிய சக்தி எதிர்க்கும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அது போக யூ ஹேவ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். யார் வேணா வந்து என்ன வேணா பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நியாயமா சிபிஐ விசாரணை கேட்டதே நாங்க தான். இது யாருமே நாங்க டெஃபினட்டா நியாயப்படி வந்திருக்குமா. அண்ட் தே ஃபெல்ட் தட் திஸ் மேன் வாஸ் ஜென்யூன். இவர் ஜென்யூன் ஆனதான் சம்மன் மறுபடியும் கொடுக்கல. மறுபடியும் வந்து நீங்க அடுத்த நாள் வரணும், இல்ல 2 நாள். யூஸ்வலா அது எவ்வளவு ட்ராக் ஆகும் உங்களுக்கு தெரியல. என்கொயரி எவ்வளவு ட்ராக் ஆகும். பொங்கல் கேட்டாரு, போயிட்டு வாங்க. நம்பிக்கை வந்துச்சு அவங்க மேல. அவர் அங்க உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்குமா. இவங்க சைட்ல இருந்து நிறைய பேசியிருப்பாங்க, விஜய் சாரும் நிறைய பேசியிருப்பாரு. ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு மனுஷன் பேசும்போது உண்மை எதுன்னு நல்லாவே தெரியும். யாருக்காக வந்தாங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம், ஒரு தப்பு பண்ணலையே, மக்களை சந்திக்க தானே வந்தோம். அந்த இடத்துல ஒரு இடத்துல கண்ட்ரோல் இல்லாம ஒரு கூட்டத்துல அப்படி நடக்குதுன்னா அது நானா பொறுப்பு, பேசுறவங்களா பொறுப்பு, இல்ல அந்த லீடர் பொறுப்பா? அது ரொம்ப அப்பட்டமா இருக்குமா எனக்கு. அதாவது எனக்கு என்னன்னா, இது பெருசா ஆக்கிருக்கவே கூடாத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பட் இதுக்கு நல்லதுன்ற நான் விஷயங்கள் கத்துக்கிட்டு வரோம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, அந்த சோதனைகள், போராட்டம், இந்த மாதிரி போலீஸ் ஜெயிலுன்றாங்க, இதெல்லாம் திருஷ்டி கழிக்கிறாங்க. நல்லது, வாங்கிக்கிறோம், எவ்வளவு வேணா வாங்கிக்கிறோம். கண்டிப்பா சார். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு கவலை எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தது ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கறத நம்ம தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணி நம்ம ஒரு சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு. ஆனா அந்த படத்திற்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல் வந்து ஒரு பயங்கரமான சிக்கலாக இருக்கு. ஆனா இத பத்தி ஏன் விஜய் சார் அவர்கள் எந்த இடத்துலயும் குறிப்பில்ல, ஏன் அவருக்கு படத்துக்கு அவரு எதை பத்தி பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து மோர் அண்ட் மோர் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் இறங்கிட்டார். மக்கள் அதான் சொல்ல, மக்கள் தலைவன் ஆயிட்டார். மக்கள் அணுக்கான ஒரு நல்ல தலைவரா விஜய் சார் வந்து உருவெடுத்து வந்துகிட்டு இருக்க டைம்ல இதுக்காக நம்ம குரல் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் சென்சார் போர்டு ஒன்னு எடுத்திருக்கு, அதை வந்து நாங்க மதிக்கிறோம். இது கோர்ட்டுக்கு போகுது, வி ரெஸ்பெக்ட் தட். நீங்க பண்றதை பண்ணுங்க, படத்துல ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒன்லி வரி அவருக்கு இருந்தது ப்ரொடியூசர். நார்மலா அவருக்கு எப்பவுமே அது இருக்கும். ஏன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு மனுஷன், அவர் ரெஸ்பான்சிபிளான மனுஷன். இவ்வளவு பணம் போடுறாங்களே, அவங்களுக்கு இந்த படம் லேட் ஆனா எவ்வளவு ஃபினான்ஸ் வாங்கியிருப்பாங்க, வட்டி கட்டுவாங்க. இதுதான் அவர் மைண்ட்ல இருக்கு. அவரோட படம் தியேட்டருக்கு எப்போ வந்தாலுமே அது கொண்டாட்டம், எப்போ வந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க, எப்போ வந்தாலும் அந்த கலெக்ஷன் வரும். ஹி நோஸ் தட். அதனால ப்ராப்ளம் இல்லை. அதனால அவர் தான் என்ன சொன்னார், லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் திஸ். நான் இந்த மக்களுக்கு 41 பேர் இறந்தது அவருக்கு பெருசா இருக்கு, அதனால இது ஒண்ணுமே அவர் சொல்லல. சரி, இன்னொரு விஷயம், ஒரு மீமா நாங்க பாத்திருந்தோம். இப்போ நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதி விஜய்னு வரும், நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா முதலமைச்சர் விஜய்னு வரும். சூப்பர் மதர், ஐ அப்ரிஷியேட் தட் மேன் ஹூ ஹஸ் டோல்ட் தட். யார் சொன்னாங்களோ அது உண்மை. அப்படிதான் வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வரட்டும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க தாவேக்காலாம் வந்து கொண்டாடிடுவோம். ஆனா என்னன்னு நான் சொல்றேன்னா, சிரிச்சுக்கிட்டு அவங்க பேசினதை கிண்டல் பண்ணி சொல்லல. அவங்களுக்கு விஜய் சார் மாதிரி அந்த லவ்னால வர விஷயங்கள் இதெல்லாம். அதாவது இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு தான் ரிக்வஸ்ட் பண்றோம். இப்ப பண்ணிடுங்க. இப்ப பண்ணா டைட்டில் மட்டும் தான் மாறும். எங்களுக்கு தளபதி விஜய்னு வரும், இல்ல விஜய். அது வந்துச்சுன்னா நேச்சுரலா வேற வழி இல்லை. மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அப்படிதான் வரும். ஏன்னா டெஃபினட்டா ஒரு ஜெயிச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த படத்துல டைட்டில் நீங்க அப்படிதான் போட்டாகணும். வெறும் விஜய்னு போட்ட மரியாதையா இருக்காது. யாரா இருந்தாலும் நம்மளுக்கு அது மாண்புமிகுன்னு போட்டுதான் ஆகணும். அதனாலதான் அந்த மனிதர் வந்து விஜய் சார் மேல வச்சிருக்க லவ்ல அவர் சொன்னாரு. பட் இருந்தாலும் தாவேகா தொண்டர்கள் அனைவருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அதை பார்க்கும்போது. அது உண்மைதானே. அது இப்ப வந்துச்சுன்னா அந்த பேர் வரப்போகுது. அதனால நான் உங்க சார்பா நான் வேண்டிக்கிறேன், சீக்கிரமே விட்டுருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஓகே சார். இப்ப இருந்தாலும் எவ்வளவோ பேர் வந்து கட்சியோடைய சின்னத்தை மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். 70 வருட கட்சியாகட்டும், 50 வருட கட்சியாகட்டும், அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. பட் இந்த விசில் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் விசில் சின்னம் விஜய் அவர்களுக்கு தான் நாங்க வந்து ஓட்டு போடணும். ஏன்னா இப்ப எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், நாங்க அந்த சின்னத்தையே பார்த்து பழகிட்டோம் அப்படின்னு நினைச்சு டக்குன்னு நீங்க அங்க ஓட்டு போடுற இடத்துல நீங்க வேற சின்னத்தை பார்த்து அவங்க பட்டன் அமுக்கிட்டு வர மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விசில் சின்னம் ஆல்ரெடி 2-3 பேருக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் மக்கள் மைண்ட்ல மறந்துட்டாங்க.
இப்ப விஜய் சாருக்கு கொடுத்தது விசில் சின்னம் வந்து ஒரே நாள்ல எவ்வளவு வேர்ல்டு வைடா மில்லியன் போய் ரீச் ஆச்சு. இப்ப விசில்னா விஜய் சார் தான். ஒண்ணு இல்ல, சொல்ல வரும்ல, மத்த ஒரு கட்சி கூட்டத்திலேயே தொண்டர்கள் விசில மாட்டிட்டு ஊதிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த பயம் எங்களுக்கு கிடையாது. நீங்க வேற யாருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தருக்கும் இந்த விசில் சின்னத்தையே கொடுங்க. விஜய்ன்ற பேரோ இல்ல விஜய் அப்படின்ற அந்த முகமோ அங்க எங்க இருக்கோ அங்கதான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அது டைவர்ட்டே பண்ண முடியாது அவங்கள. இப்போ ஒரு விசில் அப்படின்னா விஜய் சார் தான். இது யாரோ ஒருத்தர் பண்ண நல்லதோ இல்ல உண்மையிலே கடவுள் வந்து நல்லது பண்ணிருக்காரோ விஜய் சாருக்கு, கடவுளோட குழந்தை, காட்ஸ் சைல்டுன்னுவாங்க. ஸோ நான் எப்பவுமே ரெண்டு சொல்லுவேன். ஒண்ணு, அஜித் சார் வரும்போது காட்ஸ் ஃபேவரட், விஜய் சார் வரும்போது காட்ஸ் சைல்டு. இவங்க ரெண்டு பேருமே சொட போக மாட்டாங்க என்னைக்குமே. நான் ஏன் அஜித் சார் இங்க கொண்டு வந்தேன் அப்படின்னா, விடாமுயற்சி படம் பண்ணும்போது அவர் வந்து ஜனநாயகனுக்கு வந்து பத்தி பேசினார் என்கிட்ட. ஐ டோல்ட் யூ லாஸ்ட் டைம் நினைக்கிறேன் பேசினேன். ஸோ அந்த அக்கறை கேர் இருக்கு அவருக்கு. அவர் இன்னொரு கோஸ்டார் காம்படிஷன் அதெல்லாம் கோல்டு வார் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இதுல வந்து நல்ல மனசார விஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில ஒண்ணு பார்த்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதை சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில பார்த்தா அஜித் ரசிகர்கள், நான் சொல்றேன், தியேட்டர்ல விஜய் ரசிகர்களுக்கும் அடிதடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேசுறாங்க, இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு மங்காத்தா ரிலீஸ்ல, போய் அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அங்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க தாவேக்காவே சார்ந்தவங்களே கிடையாதுன்றதுதான் என்னோட பாலிசி. அவங்க பண்ணவும் மாட்டாங்க. அவங்க ஏன்னா லீடர்ஸ், அதாவது அவரோட லீடரும் இன்னொரு சூப்பர் ஸ்டாரும் ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க இது படத்துல போய் இவங்க போய் பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரேஸ்க்கு விஷ் பண்ணல. அஜித் சார் தொண்டர்கள் அனைவரும் விஷ் பண்ணோம். அஜித் சார், நான் விஜய் சார் தொண்டர்கள் அனைவரும் விஷ் பண்ணாங்க டிவி கேட. அவங்க பர்சனலா விஜய் சார் டெஃபினட்டா அஜித் சாருக்கு விஷ் பண்ணாம இருக்க மாட்டார். அது தெரியாம பேசும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பட் தொண்டர்கள் அவங்களை பிளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னன்னா பப்ளிக் ஃபோரம்ல விஷ் பண்ணோம், ஏன் நீங்க அதை பண்ணல, அது வெளியில தெரியணும்ன்றாங்க. அவங்க அஜித் சார் சைட்ல, அவங்க அஜித் சார் சொல்லப்போம், அவர் வந்து அவங்களோட ரசிகர்களுக்கு நார்மலா இருக்கிற ஏன் ஃபோரம்ல சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசி, இப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்றேம்மா, நான் வெளியே சொல்லிட்டு இருப்பேனா அவரோட பர்த்டே. ஸோ பப்ளிக் ஃபோரம்ல வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஃபேஸ்புக்ல வந்து சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், டெஃபினட்டா வந்து விஜய் சார் விஷ் பண்ணிருப்பாரு. நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நாங்க எல்லாருமே விஷ் பண்ணிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து அஜித் சாரும் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து என் லீடர் வந்து விஜய் சார் வந்து டெஃபினட்டா சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் கூட இருக்கிறது நல்ல நட்பு. நீங்க தவறாவே எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு. ரொம்ப அருமையான தெளிவான விளக்கங்களோட நிறைய விஷயங்கள் வந்து டாக் ஆஃப் த டவுன்ல இருக்கிற போது அந்த விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ்மா.